அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். நாளைய தினம் 30/5/2026 வைகாசி விசாகம். இந்த வைகாசி மாதத்தில் பௌர்ணமி திதியும் விசாக நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாளை தான் நம்ம வைகாசி விசாகம் அப்படின்றோம். முருகப்பெருமான் அவதரித்த திருநாள் நாளைய தினம் நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம சேனலில் பல பதிவுகளாக உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். பட் ஆனால் நிறைய பேர் பார்க்கல. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த பதிவுகள்லாம் போய் பாருங்கள். உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. நிச்சயமாக இந்த மாதத்தில், அதிலும் குறிப்பாக இந்த மாதவ மாதம் அல்லது புருஷோத்தம மாதம் என்று அழைக்கக்கூடிய இந்த ஒரு மாதத்தில் நம்ம எந்த ஒரு சின்ன ஒரு பூஜையோ அல்லது ஒரு விளக்கேற்றுறதோ நம்ம செய்யும் பொழுது அது 1 மடங்குக்கு கோடி மடங்கு நமக்கு பலன்களை தரும் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால் மற்ற பௌர்ணமிகளை நீங்கள் தவற விட்டாலும் பரவாயில்ல. நாளைய தினம் வரக்கூடிய பௌர்ணமியில் உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து அந்த குலதெய்வத்தோட பெயரை சொல்லி ஒரு சின்ன விளக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் ஏற்றுவது அப்படிங்கிறது நல்லது. எப்பொழுதுமே இந்த பதிவை நான் ஒவ்வொரு பௌர்ணமியும் உங்கள் கூட ஷேர் பண்ணிப்பேன். மற்ற மாதங்களில் நீங்கள் தவற விட்டாலும் இந்த மாதம் நாளைய தினம் மாலை 6 மணிலேருந்து இரவு 12 மணி வரைக்கும் கூட இதை நீங்கள் செய்யலாம். இந்த பௌர்ணமி இரவுக்குன்னு ஒரு தனி சக்தி அப்படிங்கிறது இருக்குது. அதனால் அவசியம் இதை நீங்கள் செய்யுங்க. அந்த குலதெய்வத்தை நம்ம வணங்கி அவர்களிடம் நம்முடைய வேண்டுதலை வைக்கும் பொழுது அவங்க நமக்கு அவ்வளவு ஒரு பாதுகாப்பு, நமக்கு என்ன வேணுமோ நம்ம கேட்காமலேயே அது அத்தனையும் நமக்கு வாரி வழங்குவாங்க. சுபகாரியங்கள் தடையின்றி நடக்கும், வேலையெல்லாம் கிடைக்கும், நல்ல நேரத்தில் திருமணம், குழந்தை பேர், எது எந்தெந்த நேரத்தில் நடக்கணுமோ அது அந்தந்த நேரத்தில் நடக்கும். இதுவே நம்ம குலதெய்வத்தை மறந்துட்டோம், வேண்டிய வழிபாடுகளை செய்யலைன்னா நாம் படக்கூடிய துன்பத்திற்கு அளவே இல்லைங்க. எல்லாருமே ஒரு நிமிடம் கண்களை மூடி உங்கள் குலதெய்வத்தை மனசில் நினச்சிக்கோங்க. உங்கள் குலதெய்வத்தோட பெயரை கமெண்ட் செக்ஷனில் தயவு செஞ்சு டைப் பண்ணிடுங்க. அதனால தான் தினந்தோறும் நம்ம தூங்கி எழுந்ததுக்கு பிறகு அதே போல் தூங்க போவதற்கு முன்பு குலதெய்வத்தோட பெயரை நீங்கள் உச்சரிச்சுட்டு தூங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குலதெய்வத்தை நாளைய தினம் எப்படி ஒரு எளிய முறையில் வழிபடலான்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. இந்த குலதெய்வ வழிபாட்டுக்கு தேவையான முக்கியமான பொருட்களை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. நம்ம கலசம்னா நம்ம தேங்காய்லாம் வைக்க போகிறது கிடையாது. ஆனால் குலதெய்வத்தை ஆவாகனம் செய்வதற்கு நமக்கு இந்த சொம்பு அப்படிங்கிறது வேணும். நான் ஜெர்மன் சில்வர் சொம்பு தான் எடுத்திருக்கிறேன். நீங்கள் இதற்கெல்லாம் தாராளமாக ஜெர்மன் சில்வர் பயன்படுத்தலாம். அல்லது வெள்ளியோ பித்தளையோ செம்பு சொம்பு இருந்ததுன்னா நீங்கள் அதை பயன்படுத்தலாம். மண் சொம்பு இருந்தாலும் பயன்படுத்தலாம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மட்டும் வேண்டாம். நான் அஷ்டலக்ஷ்மி சொம்பு இங்கே பயன்படுத்தியிருக்கிறேன். அதே போலவே நான் வெள்ளித்தட்டு, இதுக்கு மேலே வைக்கிறதுக்கு வெள்ளித்தட்டு எடுத்திருக்கிறேன். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம இந்த கலச சொம்பில் போடுவதற்கான பொருட்கள். இப்போ நம்ம இந்த கலசத்தில் சுத்தமான தண்ணீரை விட போகிறோம். தண்ணீரோடு சேர்த்து இங்கே பார்த்திங்கன்னா இத்தனை பொருட்கள் நம்ம வச்சுருக்கிறோம். ஸோ மொத்தமாக எத்தனை பொருட்கள் அப்படின்னு பார்த்தா மஞ்சள், குங்குமம், ஏலக்காய், 1 ரூபாய் நாணயம், 1 கிராம்பு, இது உதிரி பூக்கள், அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம். ஒற்றை படையில் நீங்கள் பொருள்களை சேர்ப்பது அப்படிங்கிறது நல்லது. இப்போ தண்ணீரோடு சேர்த்து தான் நீங்கள் கவுண்ட் பண்ணணும். ஸோ தண்ணீர் 1 2 3 4 5 6 7 8 9 பொருட்கள் நான் சேர்த்துருக்கிறேன். இதுதான் சேர்க்கணும்னு எந்த அவசியமும் கிடையாதுங்க. உங்ககிட்ட இப்போ ஜாதிக்காய் இருக்கும், அதுக்கப்புறம் சில பேர் மாசிக்காய் சேர்ப்பாங்க. ஏதோ ஒரு 3 பொருளோ அல்லது 5 பொருளோ நீங்கள் சேர்த்தாலே போதுமானதுங்க. அது உங்களோட விருப்பம் தான் அது. ஆனால் எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது ஒற்றைப்படையில் இருக்கணும். சில பேர் தண்ணீரோட பன்னீரும் சேர்த்துப்பாங்க. அது உங்களோட விருப்பம். நீங்கள் பன்னீரும் சேர்த்துக்கலாம். பன்னீரை சேர்த்திங்கன்னா அது ஒரு பொருளாக கணக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 சுத்தம் செய்த அகல். கீழே வைக்கிறதுக்கு நம்ம அச்சதை ரெடி பண்ணியிருக்கிறோம். பச்சரிசியில் மஞ்சள் பொடி, நெய் 1 சொட்டு, அதுக்கப்புறம் உதிரி பூக்கள் போட்டிருக்கிறோம். அதற்கு மேலே வைக்கிறதுக்கு ஒரு அகல் திரி நூல் எடுத்துருக்கிறோம். நல்லெண்ணெயோ அல்லது நெய்யோ எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கழுத்து பகுதியில் கட்டுவதற்கு பூ. மற்ற பௌர்ணமிகளில் நம்ம இதை செய்கிறோமோ இல்லையோ, ஆனால் நாளைய தினம் அவசியம் இதை நீங்கள் செய்வது அப்படிங்கிறது நம்முடைய குடும்பத்திற்கு பல வகையிலும் நன்மை பயக்குங்க. இப்போ தண்ணியை நம்ம இதில் கலசத்தில் விட்டுடலாம். இது செய்ய வேண்டிய நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை அதாவது சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு மேலே இதை நீங்கள் செய்யலாம். செய்வதற்கு முன்பு நீங்கள்
வந்து முகம் கை கால்லாம் அலம்பிட்டு, காலையில் நீங்கள் தலை குளிச்சிருந்தாலும் செய்வதற்கு முன்பு முகம் கை கால்லாம் அலம்பிட்டு நெற்றியில் நிறைய வகுடில் குங்குமம் வச்சுக்கிட்டு கைகளில் கண்ணாடி வளையல் அதை மாதிரி தலையில் மல்லிகைப்பூ அல்லது வேறு ஏதாவது பூக்கள் உங்களுக்கு கிடைச்சதுன்னா வச்சுட்டு இதை நீங்கள் செய்யுங்க. நிச்சயமாக குலதெய்வத்தோட அனுகிரகம் நம்ம குடும்பத்திற்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இப்போ நம்ம இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளாக நம்ம இதில் போட்டுடலாங்க. ஸோ 3/4 பங்கு நீங்கள் இதில் ஊற்றினாலே போதுமானது. முழுசும் ஊற்றுனீங்கன்னா வந்து எல்லாம் வெளியில் வந்துடும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு பொருளாக இப்படி போட்டுடுங்க. இதை செய்யும்பொழுது உங்களுடைய குலதெய்வத்தினோட பெயரை மனசில் உச்சரிச்சுக்கிட்டே செய்யுங்க. பச்சை கிராம்பை நுணுக்கி போட்டுடுங்க. நான் இப்போ டெமோக்காக உங்களுக்கு சும்மா செஞ்சு காமிக்கிறேன். பட் நாளைக்கு நம்ம பண்ணும்போது நம்ம வந்து புடவையெல்லாம் கட்டிட்டு அழகாக பண்ணலாம். இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம், நாங்கள்லாம் என்ன செய்கிறது? சில பேர் நாளைக்கு கோவிலுக்கு போவாங்க, நாங்கள்லாம் என்ன செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 1 மணிக்கு மேலே கூட நாளை மதியம் 1 மணிக்கு மேலே இதை நீங்கள் செய்யலாங்க. ஏன்னா 1 மணிக்கு மேலே தான் பௌர்ணமியும் விசாக நட்சத்திரமும் சேர்ந்து வருது. ஸோ இவ்வளோத்தையும் நம்ம இதில் இவ்வளோ பொருளை நம்ம இதில் போட்டிருக்கிறோம். இப்போ இதற்கு இந்த கழுத்தில் வந்து நம்ம இப்போ பூவை வந்து கட்டிடணுங்க. ஸோ இப்போ நம்ம அழகாக ஒரு தட்டு வச்சு அதற்கு மேலே இந்த சொம்பை வந்து வச்சாச்சு. நான் இப்போ டெமோக்காக கீழே கோலம்லாம் போடலை, நான் வந்து துணி பயன்படுத்தியிருக்கிறேன். நீங்கள் உங்கள் தரையிலையோ அல்லது மனையிலையோ நீங்கள் சுத்தம் பண்ணிவிட்டு அழகாக ஒரு சின்ன மாக்கோலம் போட்டு அதற்கு மேலே இதை நீங்கள் செய்யுங்க. ஏன்னா நம்ம மாதத்துக்கு ஒரு முறை நம்ம குலதெய்வத்திற்காக செய்கிறோம். ஸோ அதை வந்து நம்ம முழுமையாக செய்வது நமக்கு முழு பலனை, குலதெய்வத்தோட முழு அருளை நமக்கு அந்த பௌர்ணமி இரவில் பெற்றுத்தரும். ஸோ அவசியம் எல்லாருமே பண்ணிடுங்க. இதற்கு மேலே வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சிடுங்க. நான் வந்து இப்போ வெள்ளி தட்டு வச்சுருக்கேன். உங்ககிட்ட என்ன தட்டு இருக்குதோ, பித்தளையோ அல்லது செம்போ அல்லது உங்களுக்கு மண் தட்டு கூட இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கூட பயன்படுத்தலாம். இப்படியே தான் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. உங்ககிட்ட இருக்கிற பொருளை வைத்து எளிமையான முறையில் நீங்கள் பண்ணுங்கள். இப்போ இதில் வந்து நம்ம அச்சதையை வந்து நம்ம இப்போ வச்சுட்டு இதற்கு மேலே வந்து நம்ம நல்லெண்ணெய் விட்டு நான் வந்து ஒரு விளக்கு ஏற்றி வச்சுருக்கிறேன். நல்லெண்ணெய்யோ அல்லது நெய்யோ அது வந்து நம்மளோட விருப்பம். ஸோ இவ்வளோ தாங்க நம்ம பண்ணணும். இதை ஏற்றி வச்சுட்டு நம்ம குலதெய்வத்துக்கிட்ட நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை வேண்டுதலையும் நாளை நீங்கள் வைக்கலாம். இந்த தீபமானது கிழக்கு முகமாகவோ அல்லது வடக்கு முகமாகவோ பார்த்து எரியணும். நார்த் ஃபேஸிங்கோ அல்லது ஈஸ்ட் ஃபேஸிங்கோ நீங்கள் வந்து ஒரு தரை விரிப்பு போட்டு அமர்ந்து இதற்கு முன்பு அமர்ந்து உங்களுடைய பிரார்த்தனைகளை நீங்கள் சாட்சாத் குலதெய்வம் தான் இங்கே அமர்ந்திருக்குது. அது பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு கல்லு, ஒரு மரம், இல்லை ஒரு பெட்டி தான் எங்கள் குலதெய்வம், என்னவாக இருந்தாலும் சரி, அதை மனசில் நினச்சிட்டு நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனைகளை, உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் நீங்கள் சொல்லலாங்க. ஸோ நம்ம ரொம்ப அழகாக இப்போ தீபத்தை ஏற்றி வச்சாச்சுங்க. ஏற்றி வச்சதுக்கப்புறம் உங்களுடைய குலதெய்வத்தை மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் குலதெய்வத்தோட பெயரையோ அல்லது குலதெய்வம் வசி வசி அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக உச்சரிக்கலாம். இப்போ பெண் தெய்வமாக இருந்ததுன்னா நம்ம குங்குமத்தால் அர்ச்சனை செய்யலாம். ஆண் தெய்வமாக இருந்தால் அவங்களுக்கு உரிய பொருட்கள் சில வந்து விபூதி, இப்போ முருகருக்கெல்லாம் வந்து நம்ம விபூதியிலோ சந்தன பொடியிலையோ நம்ம அர்ச்சனை செய்யலாம். இப்போ முருகரை தான் உங்கள் குலதெய்வம் அப்படின்னா, இப்போ குலதெய்வம் தெரியாதவங்களும் முருகரை வந்து குலதெய்வமாக எடுத்துக்கிறாங்க. இல்லைனா காஞ்சி காமாட்சியை குலதெய்வமாக எடுத்துக்கிறாங்க. சில பேர் திருப்பதி பெருமாளை குலதெய்வமாக எடுத்துப்பாங்க. நீங்கள் வெற்றிலையை இப்படி மேலே வச்சு கூட நீங்கள் முருகருக்கு இந்த ஒரு வழிபாடை செய்யலாம். ஓம் குலதெய்வமே வசி வசி, ஓம் குலதெய்வமே வசி வசி. இல்லை குலதெய்வத்தோட பேர் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அந்த பேரையே சொல்லலாம். ஓம் பெரியாண்டவர் அங்காள பரமேஸ்வரி வசி வசி அப்படின்னு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு உதிரி பூக்களை எண்ணிக்கையில் வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட 54 முறையோ 108 முறையோ நாளைக்கு மாலை 6 மணிலேருந்து இரவு 12 மணி வரை இதை நீங்கள் தாராளமாக செய்யலாங்க. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். மறுநாள் இந்த தண்ணீரை எடுத்து நம்ம எலுமிச்சை பழத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம் ஜூஸ் புழிஞ்சு குடிக்கிறதுக்கு. ₹1 நாணயத்தை நம்ம பூஜை அறையில் பணம் சேர்க்கக்கூடிய இடத்துல வச்சிடலாம். மற்றவை எல்லாம் நம்ம தண்ணீரை வந்து நம்ம வீடு முழுக்க தெளிக்கலாம். குளிக்கிற தண்ணீரில் கலந்துக்கலாம், செடி கொடிகள் மேலே தெளிக்கலாம், வண்டி வாகனங்கள் மேலே தெளிக்கலாம். இப்படி எல்லா இடத்துலையுமே நம்ம தெளித்து விடலாம். பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள். எல்லாருமே உங்களுடைய குலதெய்வத்தோட பேரை கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.